வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்சிகம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து அரிசி போட்டுக்கிறேன். அதனால் இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் அரிசி போட்டதுனால ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் நிறையா போடுற மாதிரினா அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. இதில் சேர்த்துக்கிறேன். நான் போட்டு மூடிக்கலாம். 3 விசில் வரட்டும். அதுவும் 3 விசில் வந்துடுச்சு, இறக்கியாச்சு. இப்போ வானல் வச்சுருக்கிறேன். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சு 4 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். சாதம் மட்டும் வச்சு வச்சுட்டா போதும். நம்ம எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம். ஈஸியான ரெசிபி தான். தக்காளி சேர்த்துக்கலாம். மெலிசாக கட் பண்ண தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மெலிசாக நறுக்கினா குடமிளகா ஒன்று சின்னதாக குடமிளகா எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீல வாக்கிலே கட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம படித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் செய்கிறப்ப சாதம் வந்து உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து நான் வந்து துளசி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்மளுடைய கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.